ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ பிரியாணிக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் வந்து குலோப்ஜாம், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இன்றைக்கி நைட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஸ்வீட்டை மட்டும் இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டேன் 11:30 கிட்ட. ஸோ நாளைக்கு தான் பாப்பாவோட பர்த்டே. அதுக்காக வந்து என்ன பண்ணேன், நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ மார்னிங் எழுந்தோன்னே வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படங்களுக்கு வந்து பூக்கள் வந்து மாற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவையும் குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோயிலுக்கு போகணும். பசங்க 2 பேருமே சமத்தாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போகணும். நாங்கள் எப்போவுமே வந்து பாலியம்மன் கோயிலுக்கு போவோம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயில் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அலோடு இல்லை. ஸோ இப்போ வந்து இளங்காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ எப்போவுமே எல்லார் பர்த்டேக்கு வந்து கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு. ஸோ அந்த டேவே வந்து எங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல, அவ்வளோ அருமையாக வந்து போகும். ஸோ இன்றைக்கி வந்து கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாமியார் வீட்டுக்கு, நாத்தனார் வீட்டுக்கு, அப்புறம் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். பட் இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்ததே 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெக்கரேஷன் அந்தளவுக்கு பண்ணல, மறந்துட்டேன். ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் கரெக்டாக வந்து 2:30 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்தோடனே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டும் 3:30 சம்திங் டைம் வந்தாங்க. ஸோ அவங்களே ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 65, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் குலோப்ஜாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் ரைத்தா. ஸோ இதுதான் வந்து இலையில் வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் என் நாத்தனார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வந்து சூப்பராக செய்வாங்க. ஸோ அவங்கள தான் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேக் வந்து கடைக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து மார்னிங்காக ஆர்டர் கொடுக்க வேண்டியது, பட் மறந்ததுனால ஸோ ஒரு கடையாக ஏறி நம்ம வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம் அந்த டைமுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு ஃப்ளேவர் எதுவுமே பிடிக்கல, பட் இருந்தாலும் இது தான் வாங்கணுன்ற மாதிரி வாங்கினேன். ஆர்டர் வந்து காலையில் கொடுத்துருந்தா கூட மதியானம் ஈவினிங் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நம்மளுக்கு தான் டெக்கரேஷன் கூட நான் பண்ணக்கூட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி என்னென்னா, வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே கூட அடிக்கலைங்க. நான் கேக் வெட்டும் போது அந்தளவுக்கு வந்து மறதியாகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துட்டு பாப்பா வந்து கட் பண்ணிட்ட பிறகு எல்லாருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து இப்படி தான் வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ வந்து இதே சேம் மெத்தட், இதே காப்பி பேஸ்ட்டில் தான் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கும். ஏன்னா நீ தக்காளி கட் பண்ணு, நான் வெங்காயம் கட் பண்ணுறேன், நான் இதை அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குடும்பத்தோடு உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே வந்து ஒரு வழியாக கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து நாத்தனார் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தர்மாக்கோலோட அந்த டெக்கரேட் பண்ணது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து போன வருஷம் இப்படி பண்ணதே வந்து கிழிச்சு போட்டாங்களே. ஸோ போன வருஷம் வந்து பலூன், அந்த ஹேர் பலூனில் வந்து ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி. ஸோ இதில் வந்து இப்போ தர்மாக்கோல் தானே, இது என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க பாப்பா. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன தான் டெக்கரேஷன் பண்ணலைனாலும் நம்ம வீடு வந்து ஃபைனலாக இது மாதிரி தான் ஆகும். ஸோ நிறைய பேசிட்டு நிறைய வந்து ஒர்க் பண்ணும்போதே நாங்கள் மாற்றி கலாச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எங்களுக்கு இப்படி போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ரதி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.